அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்க இல்லை. ஸோ அவர் தான் சினிமாவில் என்னை கொண்டு வந்தது. அதுக்கு முன்னாடியே அவர் படத்துல நான் வந்துட்டு அட்மாஸ்பியர் நடிச்சிருக்கேன், காதல் அழிவதில்லை படத்துல. அதுக்கப்புறம் அவர் எடுத்து போட்டு பார்த்துட்டு இது நடுவில் வந்து மூஞ்சல் இவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்குது, நீயும் நானும் கூல் சுரேஷும் தான் நடுவில் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்போம். ஸோ பார்த்துட்டு இது பண்ணாரு. அதுக்கப்புறம் மன்மதனில் கூப்பிட்டு கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் சான்ஸ். மன்மதன்ல ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போய் நான் ரெடியா நின்றுட்டு இருக்கேன். அதுல வந்து அவரு அந்த மொட்டை கேரக்டரா உள்ள வருவாரு. வந்த உடனே நான் வந்து வாங்க இந்த மாதிரி என் பேரை கேட்பாரு, இங்க இன்ட்ரடியூஸ் ஆகும். இதுதான் சீன். நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, அன்னைக்கு தியேட்டர்ல ஸ்கிரீன்ல எனக்கு கிளாப்ஸ் வரணும் அப்படின்னு எடுத்துக்கிட்ட அந்த அக்கறை ஆகட்டும், அந்த அன்பாகட்டும் இன்னைக்கு வரைக்கும் குறையவே இல்லை. அதே அன்பு அதே அக்கறை இப்போ பண்ற STR 49லயுமே என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, டைரக்டரை கூப்பிட்டு சாண்டாக்கு என்ன வேணும், சாண்டா எப்படி நம்ம நல்லா யூஸ் பண்ண முடியும், சாண்டாக்கு என்ன பண்ண முடியும், அதை முதல்ல யோசிங்க அப்படின்னு தான் சொன்னாரு.